வக்கீல் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். என்ன அதுன்னு பார்த்தா, தொடர்ச்சியாக ஒரே வாரத்தில் 2 முறை வந்துட்டு போதைப் பொருட்கள் மானாவாரியாக விமான நிலையங்களில் சிக்கியிருக்கு. அதுவும் குறிப்பாக சென்னையினுடைய பன்னாட்டு முனையத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் பார்த்தா 23ஆம் தேதி ஒரு 28 கோடி ரூபாய்க்கான போதைப்பொருள் சிக்குது. 25ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, கொக்கைன் என்று சொல்லக்கூடிய ஒரு போதை வஸ்து சிக்குது. அதுவும் இல்லாமல் இந்த லேகியம் மாதிரியான ஒரு சப்ஜெக்டும் கிடைக்குது. ஆக அந்த 2 நாட்களில் 20லேருந்து 25க்குள்ளே பார்த்தீங்கன்னா 28 கோடி ரூபாய்க்கு ஒரு முறை பொருட்கள் கைப்பற்றுறாங்க நார்காட்டிக்ஸ் பியூரோ. அதுவும் இல்லாமல் நார்காட்டிக்ஸ் பியூரோவுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு, அதாவது கேட்டிங்கன்னா இந்த வருவாய் புலனாய்வு பிரிவு இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவங்க உடனே உள்ளே போய் செக் பண்ணும்பொழுது 28 கோடி ரூபாய்க்கான பொருட்கள் கொண்டு வரப்படுகிறது. அதே மாதிரி இது எங்கேருந்துடா வருது, 35 கோடி ரூபாய்க்கான பொருட்களை எடுத்துகிட்டு வரும்போது இது இன்டர்நேஷ்னல் ட்ரக் மாஃபியா கும்பல்லேருந்து வருது. கொக்கைன் 35 கோடி ரூபாய்க்கு இருந்திருக்கு. கம்போடியாவிலேருந்து மலேசியா வழியாக சென்னை வந்த ஒரு பயணியை சோதனை இடுறாங்க. அவர் பேர் கிரீஷ். அந்த கிரீஷை சோதனையிட்டு பார்க்கின்ற பொழுது அவர் இப்படிப்பட்ட போதைப் பொருட்களை அவர் கொண்டு வந்திருக்காரு அப்படின்ற ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. அதே நேரத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டால், புதுக்கோட்டை மாவட்டத்தில் 116 கோடி ரூபாய்க்கான அதாவது போதைப் பொருட்களை என்ன இதில் ஒரு இறால் பண்ணையில் போலீஸ் நார்காட்டிக்ஸ் பியூரோ, அப்புறம் வருவாய் புலனாய்வுத்துறை, அப்புறம் 2-3 டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணாங்க, ஒரு தகவல் அவங்களுக்கு தெரியுது. அதாவது என்ன கேட்டால், இலங்கைக்கு கடத்துவதற்காக இது மாதிரியான பொருட்கள் போதைப் பொருட்கள் ஒரு இடத்துல ஒரு பண்ணையில் இருக்குது அப்படின்னு தகவல் வந்தோன்னா அந்த பண்ணைக்குள்ளே போய் பார்க்குறாங்க. பண்ணைக்குள்ளே போய் பார்க்கின்ற பொழுது அந்த பண்ணையில் பார்த்தா ஆஷிஷும்ன்றாங்க. அது என்ன ஆஷிஷும்னு தெரில. அது ஒரு லேகியம் மாதிரி செஞ்சு வச்சுருப்பானுங்களாம். அந்த ஆஷிஷும்ன்றது பார்த்திங்கன்னா 100 கிலோவும், அதுக்கப்புறம் 1 கோடி மதிப்பிலான அதாவது என்ன கேட்டால் 1,05,00,000 மதிப்பிலான 874 கிலோ கஞ்சாவும் பறிமுதல் செய்யப்படுகிறது. சுங்கத்துறையினர் என்ன பண்ணுறாங்கன்னா, உடனே இதை விசாரிக்கணும், இதை விசாரணை கையில் எடுக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, முகமது சுல்தான் அப்படின்னு சொல்லி ஒருவர், அவர் தான் அந்த பண்ணையினுடைய உரிமையாளர். அவர் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டால், அவர் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டாருங்க அப்படின்ற மாதிரி தகவல் சொல்கிறாங்க. ஆனால் காவல்துறையினர் தேடுதல் வேட்டையில் அவர் திருச்சி அருகே அவரை பண்ணை உரிமையாளர் முகமது சுல்தான் என்பவரை கைது செய்கிறாங்க. 111 கோடி ரூபாய் போதைப்பொருள் சிக்கிய அந்த வழக்கில் சுல்தான் கைது செய்யப்படுறார். இறால் பண்ணை சீல் வைக்கப்படுகிறது. அதுவும் இல்லாமல் சப்சிக்வெண்ட்டாக பல்வேறு இடங்களில் இது மாதிரியான சம்பவங்கள் நம்ம கேள்விப்படுறோம். இந்த போதைப் பொருட்களினுடைய புழக்கம் அது எவ்வளோ, அதாவது நம்ம இப்போ டெல்லியில் கைப்பற்றப்பட்டு நார்காட்டிக் இன்டெலிஜென்ஸ் பியூரோ என்ன பண்ணாங்கன்னா, ஒரு விசாரணை நடத்தி திமுக பிரமுகர் ஒருத்தர் என்ன பண்ணிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணி, திமுகவின முன்னாள் பிரமுகர் அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ணாங்க, அந்த வழக்கில் கொண்டு வந்துடுறாங்க. கொண்டு வந்த பிறகு இன்றைக்கி பார்த்தா சரியா ஒருத்தர் அரெஸ்ட் ஆகிட்டாருங்க அப்படின்னும் போது அடுத்த கட்டம் இது ஸ்டாப் ஆகும், ஏதாவது ஒரு வழியில் நிற்கும் அப்படின்னு பார்த்தா நிற்கிற மாதிரியே தெரியல. எல்லா பக்கமும் இந்த சீஸ் பண்ண பொருட்கள் தெரிஞ்ச விஷயம். நம்ம இதெல்லாம் நாளேடுகள்லையும் டிவிலையும் நியூஸ்லையும் கேள்விப்பட்ட விஷயங்கள் நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டால் சேகரிக்கிறோம். ஆனால் தெரியாமல் எவ்வளோ விஷயங்கள் நடைபெற்றிருக்கிறோம். அதே மாதிரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மதுரை கிளையில் ஒரு வழக்கு வருது. அந்த வழக்கில் வரும்போது நீதியரசர்கள் கேட்குறாங்க, ஏன்பா எல்லாத்துலேயுமே குட்டி குட்டி ஆளுங்களை பிடிக்கிறீங்க, மெயின் கதாநாயகனை எதையுமே பிடிச்ச மாதிரி சரியில்லையா, கேஸில் எவனையுமே சேர்க்க மாட்டீங்களே அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அப்போ இந்த போதைப் பொருட்களுடைய புழக்கம் என்பது நாளடைவில் அது இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே தான் இருக்கே தவிர அது குறைந்த மாதிரி தெரியல. அப்போ இது ஒரு தேசிய பிரச்சனை, அதாவது ஒரு நேஷனலில் சிக்கலாக போயிட்டுருக்கு. அந்த பக்கம் குஜராத்தில் ஆயிரக்கணக்கான கோடி பொருட்கள் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்படுகிறது. அப்போ என்ன பண்ணணும்னா, அதிகாரிகள் ரொம்ப தெளிவாகவே இது எங்கே உற்பத்தி ஆகுது, இது எங்கேருந்து வருது. நான் என்ன சொல்கிறேன், வெளிநாடுகள்லேருந்து வருதுன்னா எப்படியும் ஒன்று ஏர்போர்ட்டில் வரணும், இல்லாட்டி உங்களுக்கு போர்ட்டில் வரணும். 2 இடத்துலையுமே துறைமுகங்கள்லேருந்து வரணும். அப்போ 2 இடத்துலையுமே நம்ம தீவிரமாக கண்காணிக்க வேண்டும். இப்போ சொன்ன மாதிரியே பார்த்தா இல்லை இந்த பக்கம் நார்த்துலேருந்து வருதா, அப்போ டோல்கேட் எல்லாத்தையுமே எல்லா வண்டியுமே செக் பண்ணோம். பல மாநிலங்களுக்கு நம்ம பயணம் செய்கிறோம். பெரிய அதிர்ச்சி விட்டும் தகவல் என்னென்னு கேட்டால், எங்கேயுமே செக்கிங்கே கிடையாது. ஒரு 200 கிலோமீட்டர், அதாவது மேட்டுப்பாளையத்துலேருந்து ஒரு 200 கிலோமீட்டர் பல்லடம் திருப்பூர் வழியாக என்ன பண்ணுறோம் கேட்டால், தேனியை நோக்கி பயணிக்கிற பொழுது ஒரு இடத்துல ஒரு போலீஸை கூட நாங்கள் பார்க்கல. இரவு நேர பயணத்தில் ஒரு வழக்கு சம்மந்தமாக போகின்ற பொழுது எங்கேயுமே வாகனங்கள் செக் பண்ணுறதுக்கான ஆட்களே கிடையாது.
அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து 11 11 போயிட்டே இருக்குது. அப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து அடுத்த கட்ட தலைமுறையை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த போதைப் பொருள் சிக்கிய விஷயம். 111 கோடி ரூபாயில் ஒரு சப்ஜெக்ட், அதாவது இந்த ஒரு வாரத்தில் பாருங்கள் 35 கோடி ரூபாய்க்கு ஒரு இடத்துல பொருள் மாட்டுது ஏர்போர்ட்டில். அடுத்து ஒரு 2 நாளில் என்ன கேட்டிங்கன்னா 35 கோடி ரூபாய்க்கு பொருள் மாட்டுது. ஒரு சில நாட்களில் 111 கோடி ரூபாய்க்கு பொருள் மாட்டுது. அப்படின்னும் பொழுது இதை எங்கேருந்தோ ஏதோ ஒரு இடத்துலேருந்து யாரோ இயக்கி ஒரு 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 மாநிலத்தினுடைய ஒரு ஒரு நாட்டினுடைய இளைஞர்களை வந்து சீரழிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து செஞ்சிட்ருக்காங்க. ஆகவே மிக தீவிரமாக இதை தடுக்கக்கூடிய கட்டாயத்திற்குள்ளே அரசாங்கமும் இருக்கிறது, மத்திய மாநில அரசாங்கம் 2 பேருமே இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் இந்த பக்கம் வந்து சரி குஜராத் போனாலும் பக்கம் இருக்குது, கேரளா போர்ட்டில் வந்து பிடிச்சோன்றாங்க எத்தனையோ 1000 கோடிக்கு. அப்படின்னும் போது குற்றவாளிகளை கைது செய்கின்றதில் தான் வந்து தடுக்கும். ஏன்னா ஒன்று இந்த வழியில் போய் பொருள் மட்டும் மாட்டுது, ஆள் மாட்ட மாட்டுறான். அப்போ ஆள் மாட்டினா தான் இதனுடைய ஆணிவேர் எங்கே இருக்குன்றது தெரியும். அப்படின்னும் போது இது ஒரு சமூகத்தை சீரழிக்கக்கூடிய ஒரு விஷயம். என்னென்னோ விஷயத்தில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோம், என்னென்னோ விஷயம் தேர்தலில் இவங்கெல்லாம் குரல் கொடுக்குறோம், அதெல்லாம் விட்டுருங்க. இந்த மாதிரியான சம்பவங்களுக்கு மிக தீவிரமான நடவடிக்கை வேணும். தீவிரமான தடுப்பு விஷயங்களை வந்து 2 அரசுகளும் செய்தால்தான் அடுத்த கட்டமாக வரக்கூடிய, இப்போ தேர்தலில் வந்து ஓட்டு போட வரமாட்டான்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் இன்றைக்கி வந்து இந்த போதை விஷயங்கள்லாம் எங்கே கிடைக்குதுன்னு இருக்கிற இளைஞர்களுக்கு தெரியுது. அப்படின்னும் போது அதை தடுக்கக்கூடிய கட்டாயம் வந்து அரசுகளுக்கு இருக்குது. அதை செய்ய வேண்டும் என்று இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.